பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் தெரிக்கட்டும், சீறி வரும் காரில் இந்தாட்டம், தேடி வரும் பெருமையில் கிங்காட்டம், ஊருக்குள்ள நடக்கிற நம்மாட்டம், சாம்பியன் பறக்கட்டும், ஒரு ஆட்டம் பாட்டம் கூட்டம் அது நோட்டம் போடட்டும், விளையாட்டில் வெல்லும் பட்டம் மனசுக்குள் ஊடட்டும், கலங்காத தோல்வி கண்ணால் முயன்றொன்னே மாறட்டும், உறங்காத வெற்றி என்றும் துணிஞ்சாலே கூடட்டும். தெற்காசியாவில் முதல் முறையாக ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ஃபார்முலா கார் பந்தயம் டிசம்பர் 9, 10 ஆகிய 2 தேதிகளில் சென்னை தீவுத்திடலில் 3.8 கிலோமீட்டருக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் F4 ரேசிங் சர்க்கியூட் வருகின்ற டிசம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் நைட் ரேசிங் நடக்க இருக்கு. அதற்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சென்னையில முக்கியமா தீவுத்திடலில் நடத்துறதுக்கான காரணம் சென்னையில நடத்த வேணான்றீங்களா? இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், டூரிசம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்ப அவர் தான் நிரந்தரம் வேணான்றாரு, நீங்க நிரந்தரம் வேணும்ன்றீங்க. நீங்க முதல்ல ஒரு பேச்ச முடிவுக்கு. சென்னையில் டிசம்பர் மாதம் 9 மற்றும் 10 தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருந்தது. அதற்காக பல கோடி ரூபாயை செலவழித்து தமிழக அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தது. ஆனால் கனமழை, மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் ஃபார்முலா 4 கார் பந்தயம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ராக்ல த ஃபயரா பாயட்டும், ஹார்ட்ல த பவரா மாறட்டும், டார்க்ல த புகழா ஏறட்டும், டாப் தான் வெல்லும், இரும்புல த செஞ்ச தேரெல்லாம் அணிவகுத்து போகும் ஒரு நேரம், கனவுகளில் வெற்றி என்னாலும் உழைக்கிறப்போ அல்லும், ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் தெரிக்கட்டும், சீறி வரும் காரில் இந்தாட்டம், தேடி வரும் பெருமையில் கிங்காட்டம், ஊருக்குள்ள நடக்கிற நம்மாட்டம், சாம்பியன் பறக்கட்டும். தமிழக முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்க பின்பு சென்னையில் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள், செஸ், ஒலிம்பியாடு உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. உலக அளவில் கார் பந்தயத்தை நடத்தக்கூடிய 15வது நகரம் என்ற பெருமையை சென்னைக்கு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டே நிறைய வேலைகள் செய்யப்பட்டு மிக்ஜாம் புயல் காரணமாக தடைப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டு எப்படியாவது நடத்திவிடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த 2வது இந்திய கார் பந்தய திருவிழாவின் 2வது சுற்று சென்னை தீவுத்திடலை சுற்றி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் சென்னையில் நடக்கவுள்ள கார் பந்தயத்திற்கு எதிராக பாஜக வழக்கு தொடுத்திருந்த நிலையில் வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்குவதில் தாமதம் ஆகியிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போட்டி தொடங்குவதில் தாமதம். அதாவது ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரதிய ஜனதா கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு வழங்கக்கூடிய சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுகிறது. நேற்று கனமழை பெய்ததன் காரணமாக அந்த மழைநீரை அகற்றுவதில் தாமதம், மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சனை என்ற பல்வேறு வித காரணங்களுக்கு தொடர்ந்து FIA அதிகாரிகள் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சான்றிதழ் ஒருவேளை மறுக்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த 8 மணிக்குள்ள அந்த சான்று பெறாவிட்டால் பந்தயத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த சான்று பெறாவிட்டால் பந்தயத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார். நீதி கேட்டு பிடிக்கும் காடு சீரும் காலை கூட்டு போது சிங்கமேனி வாடு. பல்வேறு வித காரணங்களுக்கு தொடர்ந்து FIA அதிகாரிகள் இந்த 2வது ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள்.
சென்னை தீவுத்திடலில் 2027ஆம் ஆண்டு வரை ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு அனுமதியினை அளித்திருக்கிறது. கார் ரேஸ் கொழுப்படுத்து கார் ரேஸ் இங்க பாரு தம்பி, உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு, கோட்டையே விழுந்திருக்குது, குப்பமேடு. ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீங்க கவனத்துல வச்சுங்க தம்பி. Get low when the whistle go. It's a very great platform for the students to experience the real-time racing. Airport, Formula 4. நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? போயிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் லைவ் டிவில பார்த்திருக்கோம் நிறைய, லைவ் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல ரெண்டு கேர்ள்ஸ் ஓட்டுறாங்க தெரியுமா? ஆமா, நான் போனேன் பாத்தீங்களா? நான் ஹாய் சொன்னோம் எங்க இருந்து. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதுக்காக ஒத்துழைத்த எங்களுடைய துறை, அப்புறம் காவல்துறை, பொதுப்பணித்துறை, இப்படி டூரிசம், இப்படி அத்தனை துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார் ரேசஸ் அத்தனை பேரும் அவங்களுடைய திறமைகள்லாம் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறையில வரலாற்றில் ஒரு சிறந்த இடம் போட்டு நான் நம்புறேன். நன்றி. நெக்ஸ்ட் இயர் இது பிளான் பண்ணி 27 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு.
அடுத்த வருஷமும் தமிழ்நாடு அரசுடைய சப்போர்ட். ஆக்சுவலாக இந்த ரேஸ் வந்து போன வருஷம் நடக்க வேண்டிய ரேஸ், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது கேன்சல் ஆச்சு மழைனால. அடுத்த வருஷம் ரேஸ் வந்து நாங்கள் இந்த ரேஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு முதலமைச்சருடைய ஆலோசனை கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுவோம். சார், சென்னைக்கு முதல்ல நடந்திருக்குது இந்த போட்டி. எப்படி சார் உங்க தலைமையில இப்ப இந்த நடந்திருக்குது, எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சார் உங்களுக்கு? தடைகளை தாண்டி வெற்றி பெற்றா எப்படி மகிழ்ச்சியா இருக்குமோ அது மகிழ்ச்சி. பப்ளிக் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு ஒரு பெரிய பெருமை. சென்னைக்கும் ரேஸ் கார் ரேசிங்கும் எப்பவுமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நிறைய ரேசஸ் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த ரேஸில் கூட நிறைய சென்னை வீரர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. So hi, my name is Rana. In terms opportunities பார்த்தா நம்ம இந்தியாவில் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஜென்ரலாக ரொம்ப எக்ஸ்போஜர் இல்லாத ஸ்போர்ட்டு. ஸோ டேக்கிங் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் திஸ், நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அண்ட் நாட் ஜஸ்ட் எனி ஸ்ட்ரீட் சர்க்கியூட், இட்ஸ் அ நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட். இது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நிறையா எக்ஸ்போஜர் வர மாதிரி இருக்க ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க RPPL அண்ட் FMSCI. ஸோ இந்த மாதிரி இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் மோட்டர் ஸ்போர்ட் அகாடமின்னு வந்திருக்கேன், யுனைடெட் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா செலெக்ஷன் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு பேஷன் இருக்கிற அவர் ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அவர் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் வெஹிக்கிள்ஸில் ட்ரெயின் பண்ணிட்டு நாங்கள் இங்கே எக்ஸ்போஜர் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ஒர்க் பிளேஸ்மெண்ட் ஹியர். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் இண்டஸ்ட்ரி விச் இஸ் க்ரோயிங் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் அ வெரி குட் திங். இட்ஸ் ரியலி ஹாப்பி டு see it. தற்போது இந்த பகுதியில் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணுது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அது ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, பார்க்கலாம். பெங்களூரில் எங்கே வண்டி ஓட்டுறது இடம் இல்லையே, ரேஸ் ஓட்டுறது எங்கே இருக்கு? இங்கேயும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் என்னென்னா இதுக்காக ஒரு நல்லா செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. போலீஸ் எல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் போலீஸ் இருக்கட்டும், நம்ம ஸ்டேட் போலீஸ் இருக்கட்டும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸோ கண்ட்ரோலில் பிஃபோர் 2 days அது பார்க்குறோம், நல்லா தான் சப்போர்ட். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணி ஸோ அவாய்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ஹேண்ட் சிக்னலும் நிறைய இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ சிக்னல் இல்லாத இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். நான் அதை முற்றிலும் வரவேற்கிறேன். ஏன்னா மற்ற கிரிக்கெட் மட்டுமே ஸ்போர்ட்ஸாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸையும் டெவலப் பண்ணுறது ஒரு நல்ல இதுவாக இருக்கும் முயற்சின்றதுனால இதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். இல்லை, நான் சண்டேஸ் இப்போ தான் வரேன். நான் இப்போ நல்லதுங்க. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்மளும் இப்படிலாம் போகலாம் இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்குன்ட்டு. ஏன்னா ஃபாரின்லேயே பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா கனவாக இருக்காமல் இல்லாமல் நேரில் இருந்தால் நல்லது தானே, நம்ம பார்க்கலாம்ல. நம்ம ஊரில் நடக்குது, ஆப்ஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மாறும். அதனால் ஆமாம், எஸ். ஸோ எப்படின்னா அது ஒரு குட் பூஸ்ட் ஃபார் எக்கானமி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த சர்க்கியூட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இப்போ பண்ணாங்கன்னா மேபி ஃபார்முலா 1 வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. நேற்று என்னாச்சுன்னா அந்த சில இஷ்யூஸ்னால இன்றைக்கி குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ்லாம் இன்றைக்கி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. மற்றபடி நேற்று இந்த டயர் வார்ம் அப் பண்ணுறது, அந்த ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரைவர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டுமே இந்த ட்ராக் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. F4 சென்னைக்கு வர்றது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆக்சுவலாக. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இந்த மாதிரி ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்குது. கிட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. தே ஆர் வெரி குட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் Formula 1. ஸோ அதனால் ஃப்ரம் Formula 4 இங்கே நடக்கிறது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹோப் வில் என்ஜாய் டுடே. ஆமாம், இட் வில் பி நைஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நைட் ரேஸ் வேறு. ஸோ வி வில் பி ஸ்டேயிங், ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஆமாம், ஃபார்முலா 1 இந்தியாவில் ஆல்ரெடி நடந்தது, புத் இன்டர்நேஷனல். ஸோ அது ரொம்ப மேசிவாக இருக்கும். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் நம்ம ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி கிடைக்கும். பட் இது ஃபார்முலா 4 ஸ்டார்டிங், அதுவும் நைட் ரேஸ். முக்கியமாக ஸ்ட்ரீட்டில் ரன் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஸ்ட்ரீட்டில் அந்தளவுக்கு ஒரு ஃபார்முலா காரை ஓட்டுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட்.
ஆக்சுவலாக நான் ஒரு ரேசிங் ஃபேன்ஸ். சென்னையில் ரொம்ப ரேஸ்க்கு கிரேஸ் இல்லை, கம்மியான ஃபேன்ஸ் தான். பட் இப்படி இந்த நிலமையில் வந்து இப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னு போது நம்மளும் அதை நேரில் பார்த்து சப்போர்ட் பண்ணோம் இல்லையா. அதுவும் அதை நேரில் பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டே வேறு. அது ரேசர்ஸ்க்கும் அவங்க பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், அந்த எக்ஸைட்மெண்ட்டை நாங்கள் லைவில் பார்க்க வந்திருக்கோம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ந்து வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் எங்கள் சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி காஷ்மீரில் நடந்திருக்கு. ஸோ நாங்கள் ஹியூஜ் ஃபேன், F1க்கு நம்ம ஹியூஜ் ஃபேன். ஸோ F4 இங்கே நடக்கிறதுனால தான் வந்திருக்கோம். பார்க்கலாம், செமிஃபைனலுக்கு வந்து இன்னைக்கு ஃபைனல்ஸு பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அந்த போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை டர்போ ரைடர்ஸ் அணியினுடைய ஒரே பெண் வீராங்கனை எமிலி டக்கன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஹாய் மேம், how is Chennai? Chennai is beautiful. What a beautiful city you live in. How is the challenge in Chennai cycle for you? Pardon? What is the challenging in Chennai cycle? The challenge in Chennai is definitely the heat. It's very exhausting. But the people here are beautiful. The racing's spectacular. So I'm loving it. How is the Chennai track for you? Oh my gosh, the Chennai track is amazing. To race the streets of Chennai, so much fun. The street circuit is brilliantly laid out, and just to go fast around the corners and the streets of Chennai is awesome. Are you enjoying this circuit? Yeah, I'm loving it. It's so much fun. So it's a little bit technical, but nice and fast, which is what every racer loves. So it's perfect. Tell about some Tamil words. Chennai racing. Pardon? Some Tamil words. Chennai racing, number racing. Number Chennai, number race. Nandre. Chennai race எப்படி இருக்கு இப்போ? ட்ராக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இப்போது இந்த வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் புது ட்ராக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நல்லா இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல் சர்க்கியூட்ஸ் நிறையா ஓட்டியிருப்பீங்க, அதோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த சென்னையோட சர்க்கியூட் எப்படி இருக்குது, இந்த ட்ராக் எப்படி, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே கம்மி தான், இப்போ இவ்வளோ டெவலப் ஆகலை. பட் கண்டிப்பாக இப்போது ஸ்லோவாக இப்போது இந்த சென்னை ஸ்ட்ரீட் சர்க்கிட் புதுசாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட். நீங்கள் யூரோப் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ராக். பட் எல்லாமே ஓகே தான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, எல்லாம் சேஃப்டி இது இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லோவாக அந்த லெவலுக்கு தான் வரும். சென்னை ட்ராக் எவ்வளோ சவாலானதாக இருக்குது, எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது உங்களுக்கு? இப்போ புது ஸ்ட்ரீட் சர்க்கிட் போட்டிருக்காங்க, பொதுவாக எல்லாரும் பொதுவாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் தான், அடாப்ட் பண்ணி டிரைவர்ஸ் ஓட்டணும். இன்னும் கொஞ்சம் ட்ராக்ல எங்கே பம்ப் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து அடாப்ட் பண்ணி தான் ஓட்ட வந்து. பட் நல்லா சேலஞ்சிங் ட்ராக், நல்லா இருக்கு. இப்போ குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறப்போ என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு ட்ராக் புதுசாக நியூவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ புது ட்ராக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப் லெவல்ஸ் மாறிட்டே இருக்கும். நார்மல் ட்ராக் கூட நீங்கள் ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா கிரிப் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும், ஜாஸ்தியாக கூட இருக்கும். பட் மோஸ்ட்டாக அந்த டஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா. அண்ட் கிரிப் ஆப்வியஸ்லி கம்மியாக இருக்கும். பட் ஆஸ் எ டிரைவர் நீங்கள் அடாப்ட் பண்ணி ஓட்டணும். அதெல்லாம் நீங்கள் எவ்ரி செஷன் நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணி ஓட்டுறது. அதுதான் இது. ரேசிங் கோர்ட்டில் இருக்கிற அந்த சர்க்கியூட்டில் கார் ஓட்டுறதுக்கும் ஸ்ட்ரீட்டில் சர்க்கியூட்டில் இருக்கிற கார் ஓட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம், எவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும்? சேம் அதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸ்ட்ரீட் ஆப்வியஸ்லி சர்க்கிட் பார்த்தீங்கன்னா இன்னும் கிரிப் இருக்கும், ஏன்னா ரேஸ் ட்ராக்ஸ் அங்கே தான் ரேஸ் எல்லாம் அங்கே தான் ஓட்டுறாங்க. பட் இங்கே ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் தான். இப்போது ரோட்ஸ் மூடணும், அதை இது பண்ணணும். பட் ஆமாம், சேலஞ்சிங் பார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவ்வளோதான் இருக்கும். ஸ்ட்ரீட் சர்க்கிட் இன்னும் கொஞ்சம் புதுசு, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மியாக கிடைக்கும். பட் அகேன் டிரைவர் நீங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். எஸ் சார், நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் ரீச் பண்ணீங்க இந்த சர்க்கியூட்டில்? நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்பீட் ரீச் பண்ணீங்க நீங்கள்? இப்போது டாப் ஸ்பீட் ஐ திங்க் ஒரு 200-240 போகும் இந்த வண்டி இந்த ட்ராக்ல. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போகலாம். பட் இந்த சர்க்கிட்க்கு இப்போ 220-240 போகும். நீங்கள் எவ்வளோ ரீச் பண்ணீங்க இப்போ? ஐ திங்க் இந்த செஷன் எல்லாம் ஐ திங்க் 220-240 தான். ஆமாம், கன்ஃபார்மாக தெரியல கரெக்டாக, பட் அவ்வளோதான் போயிருக்கோம். சென்னை ஃபார்முலா கார் பந்தய போட்டியில் சேத்தன் கொரடா என்ற மாற்றுத்திறனாளி இந்திய வீரர் செயற்கை கால்களுடன் பங்கேற்க உள்ளார்.
சென்னை டர்போ ரைடர்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள சேத்தன் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சென்னை வாசி ஆவார். பிறக்கும் போதே 2 கால்களிலும் குறைபாடு இருந்ததாகவும், ஆனால் கார் பந்தயத்தின் மீதான ஆர்வத்தால் தீவிர பயிற்சி செய்து செயற்கை கால்களுடன் சுமார் 18 ஆண்டுகளாக போட்டிகளில் பங்கேற்று வருவதாகவும் சேத்தன் கூறினார். வணக்கம், என் பேர் சேத்தன் கொராடா. சென்னை தான் என் ஊர். நான் 18 வருஷமாக ரேசிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய வருஷத்தில் நிறைய கேட்டகரிஸும் ஓட்டியிருக்கேன். இதுதான் முதல் தடவை நான் ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் ஓட்ட போகிறேன். அதுவும் நம்ம ஊருக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார்முலா 4 பந்தயத்தில் நான் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஒரு ஆசை எப்பவுமே இருந்திருக்கு. எனக்கு ரீசெண்டாக ஒரு அப்டேட்டில் ரொம்ப த்ரில் ஆகிட்டேன். நான் சென்னை டர்போ ரைடர்ஸ்க்காக ஓட்ட போகிறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பாக அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவதுங்க, எல்லாமே ஒரு மென்டல் மைண்ட் செட்டில் தான் இருந்தது. இனி வரைக்கும் நான் எந்த வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லைனா ஒரு வீல் சேர்லேயும் உட்காந்தது கிடையாது. எல்லார் மாதிரியும் ஓடணும், எல்லார் மாதிரியும் நடக்கணும், எல்லார் மாதிரியும் எல்லாமே செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு சே பர்சன். எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும், பாஸ்கெட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், டென்னிஸில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் நான் கலந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் லெவலில் நான் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ட்ரைனிங் வெறும் 18 வருஷம் கிடையாது. பிறந்தப்பிலேருந்தே எனக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மற்றவங்களை ஏபிள் பீப்புளோட நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த பெருமையை தாண்டி எனக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம். பாரினில் ஓட்டும்போது கண்டிப்பாக ஒரு 280+ நான் ஓட்டியிருக்கேன். சாதாரணமாக ரேசிங் வரணும் அப்படின்றது, ரேசிங் வரதுங்கிறது ஒரு கனவு. ரேசிங் வரணும்னா ஒரு ஃபேமிலியிலேருந்து நம்ம வர்றப்போ அது நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு ஏபிள் பர்சனோட ஒரு கான்டாக்ட் பண்ணக்கூடிய சூழலில் எவ்வளோ சஃபர் பண்ணீங்க? இப்போ எவ்வளோ சின்ன ஏங்க அதை பற்றி பேசி ரொம்ப சத்தம் போட்டால் தாங்க நம்ம அதை பற்றி கஷ்டம்னு பேசுவோம். நம்ம இனி வரைக்கும் நான் என் டிசபிலிட்டி பற்றி நான் பெருசாக யோசிக்கலை. மற்றவங்களோட கம்பீட் பண்ணணும் ஒரு எண்ணம் தான் எப்பவுமே இருந்தது. அந்த எண்ணத்தினால தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். இப்போ நம்மளோட ரேசிங் சர்க்கியூட்லாம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரீட் ரேஸ் அது எப்படி இருக்குது? இன்டர்நேஷனல் லெவலில் நிறையா பார்த்துருப்பீங்க, சர்க்கியூட் நாலேஜ் நிறையா இருக்கும். இங்கே ரெடியாக இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது? டெஃபினெட்லி இட் இஸ் வெரி ப்ரொஃபஷ்னலி பில்ட் ரேசிங் ட்ராக். எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தேவையான அளவுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த சேஃப்டி பேரியர்ஸாக இருக்கட்டும், ஃபென்சிங்காக இருக்கட்டும், டால் ஃபென்சிங் கண்டிப்பாக டிரைவருக்கு மட்டும் இல்லை பப்ளிக்கும் ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் தான் அது. அண்ட் ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் கார்னர்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் கார்னர்ஸ், ஷிகேன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு எக்ஸைட்டிங்கான ஈவெண்ட்டாக இருக்க போகுது. அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு நேப்பியர் பிரிட்ஜ் தாண்டி நம்ம ரேஸ் தாண்டி போக போகிறோம். அந்த ரேஸில் கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மூமெண்ட். எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோட் மெரினா பீச்னால் ரொம்ப இஷ்டம் சின்ன வயசுலேருந்து. ஸோ இன்றைக்கி அங்கேயே ரேஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறோன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீலிங்.